கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரர்களே, ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த பரிசுத்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த நாளிலும் மன மகிழ்ச்சியோடு அவரை ஆராதிக்கவும், அவருடைய ஆலயத்தின் சம்பூரணத்தினால் நம் நிறையப்படவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். இந்த நாள் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி சங்கீதம் 36வது சங்கீதம். அதில் ஒரு சில வார்த்தைகளை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 5வது வசனம் முதல் நான் வாசிக்கிறேன். கர்த்தாவே, உமது கிருபை வானங்களில் விளங்குகிறது, உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தம் எட்டுகிறது. உமது நீதி மகத்தான பர்வதங்கள் போலவும் உமது நியாயங்கள் மகா ஆழமாகவும் இருக்கிறது. கர்த்தாவே, மனுஷரையும் மிருகங்களையும் காப்பாற்றுகிறீர். தேவனே, உடைய கிருபை எவ்வளவு அருமையானது. அதனால் மனுபுத்திரர் ஒரு செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். இந்த ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். அது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்தில் வெளிச்சம் காண்கிறோம். அருமையானவர்களே, சங்கீதக்காரன் தன்னுடைய ஒரு அழகான அனுபவத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். தாவீது எல்லா இடத்திலும் அவருடைய கிருபையை உயர்த்தி பேசுகிறதை நீங்கள் பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது என்று ஓயாமல் பாடுகிற ஒரு அனுபவத்தை நம்ம தாவீதுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். அந்த அனுபவத்தின் ஒரு பகுதியை தான் இதில் அவர் சொல்லுகிறார். ஏன் மனுபுத்திரர் அவர் அண்டையில் வருகிறார்கள் அப்படின்னு சொன்னால், அவருடைய கிருபை அவ்வளோ பெரியதாக இருக்கிறது, அதனால் வருகிறார்கள். ஏன்னா ஒரு மனுஷனையும் காப்பாற்றுகிறார், மிருகத்தையும் காப்பாற்றுகிறார் என்று எழுதுகிறார். அது மாத்திரமல்ல, அவர் பின்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய ஆலயத்தில் ஒரு பெரிய சம்பூரணத்தை வைத்திருக்கிறார். அதனால் அவங்க திருப்தி அடைவார்கள் என்று சொல்லுகிறார். ஆண்டவர்களுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற சம்பூரணம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் திருப்தியை கொண்டு வருகிறது என்று எழுதிவிட்டு, பேரின்ப நதியினால் அவருடைய தாகத்தை தீர்க்கிறீர். ஒருவேளை தாகத்தோடு யாரெல்லாம் வாராங்களோ, தேவையோடு யாரெல்லாம் வாராங்களோ, வருத்தத்தோடு யாரெல்லாம் வாராங்களோ, அவங்கெல்லாம் அவரிடத்தில் தாகம் தீர்க்கப்படுகிறார்கள். நம்ம வேதாகமத்தில் பார்த்தோம், யோவான் 4வது அதிகாரத்தில் சமாரியாஸ்திரியோட வாழ்க்கையில் அவருடைய தாகத்தை ஆண்டவர் தீர்த்து வைத்தார். அவர் சொன்னார், நித்திய ஜீவ தண்ணீர் என்னிடத்தில் நினைச்சியும் கிடைக்கும், அவருடைய தாகம் தீர்க்கப்படும், நீ என்றென்றைக்கும் தாகம் அடைய மாட்டா என்று சொன்னார். அதே ஆண்டவர் நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறத நம்ம பார்க்கலாம். இதை அனுபவித்த தாவீது சொல்கிறாரு, 9வது வசனத்தில் சொல்ல, ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உடைய வெளிச்சத்தில் வெளிச்சம் காண்கிறோம். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்தில் வெளிச்சம் காண்கிறோம். 2 காரியத்தை சொல்கிறார். ஒன்று, ஜீவ ஊற்று, நித்திய வாழ்வை தருகிற ஜீவ தண்ணீர், நதியாக புறப்படுகிற ஜீவ தண்ணீர். அது யார்கிட்ட இருக்குன்னா உம்மிடத்தில் இருக்கிறது. உம்மிடத்தில் வருகிறவர்கள் தாகம் தீர்க்கப்படுகிறார்கள். அந்த ஜீவ தண்ணீரை நீர் அவர்களுக்கு கொடுக்கிறீர். அன்பானவர்களே, நீங்கள் நானும் அந்த ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். யோவான் 7வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசித்தால் வேத வசனம் சொல்லுது, அவர்கள் விசுவாசிக்கிறவன் இடத்துல இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும் என்று எழுதுகிறார். விசுவாசத்தினால் நம்ம பெற்றுக்கொள்ளுகிற ஜீவ தண்ணீர், விசுவாசத்தினால் அந்த ஜீவ ஊற்றை நாம் நமக்குள்ளே பெற்றிருக்கிறோம். அது ஜீவ நதியாக புறப்பட்டு போகும் என்று எழுதுகிறார். அன்பான தேவ பிள்ளைய, நீங்கள் நான் எவ்வளோ பெரிய சிலாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். எப்படிப்பட்ட ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் பாருங்கள். அடுத்த சொல்கிறார், உங்களுடைய வெளிச்சத்தில் வெளிச்சம் காண்கிறோம். ஐயா, எங்கள் வாழ்க்கை ஒரு வெளிச்சம் நிறைந்த வாழ்க்கை இல்லை, ஒரு இருளான வாழ்க்கை. இருள் சூழ்ந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நீர் எங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிறீர். நீர் எங்களுடைய பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறீர், என்னுடைய கால்களுக்கு தீபமாக இருக்கிறீர். வார்த்தைகளை கொண்டு எங்களை நடத்துகிறீர். நீரே எங்களுடைய வெளிச்சம், நீரே எங்களுடைய மெய்யான ஒளி.
உம்மை அல்லாமல் நாங்கள் வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை அவர் எழுதுகிறார். இன்றைக்கி நமக்கும் அப்படியே அவர் இருக்கிறார். அவர் இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சம் இல்லை. இருளில் தடுமாறுவோம். இருளின் அதிகாரத்தினால் நம்ம சிதறிப்போவோம், சின்னாபின்னப்பட்டு போவோம். ஆனால் ஆண்டவர் அருமை தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அந்த வெளிச்சத்தை கட்டளிட்டிருக்கிறார். எந்த மனுஷனை பிறகு மெய்யான வழியாக அவர் நமக்குள்ளே வந்திருக்கிறார், நம்மோடு வந்திருக்கிறார். அவர் நம்மை பிரகாசிக்க செய்வது மாத்திரமல்ல, நமக்கு வெளிச்சமாக அவர் வெளிப்படுகிறார். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆமேன், ஆமேன்.